டிஃபன் பாக்ஸ்க்கு சிம்பிளாக புலாவ் பண்ணி அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவலும் ஆனியன் ரைத்தாவும் அப்புறம் வத்தல் இது நாலும் இப்போ பண்ணி டிஃபன் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு புலாவ் வந்து கோகனட் மில்க் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த தேங்காய் பால் விட்ட புலாவ் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு அதனுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எப்படி எடுக்கணுன்றதை தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய சைட்டையும் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு போடுறேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். புலாவ் வந்து இந்த சிம்பிளாக பண்ணுறது தான்ப்பா. இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் இத்தனை இருக்குதுன்னு நீங்கள் இது பண்ண வேண்டாம். இது ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸி. பார்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இப்படி நீல வாக்கில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். நெய் வந்து 1 ஸ்பூன். உங்களுக்கு எப்படி ஆப்ஷனோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி 1 பெருசாக அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், சோம்பு கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு இலை, கிராம்பு, ஏலக்காய். வீட்டில் என்னென்ன இருக்கோ அந்த பொருள் வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் நான் இந்த புலாவுக்கு போடலான் இருக்கேன். இதை வந்து நான் ஒரு 15 நிமிஷம் நான் வந்து ஊற போட்டிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ரைஸ் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டு வச்சிட்டேன்னா நம்ம செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது வந்து சும்மா ஒரு கலருக்கு சாம்பார் பொடி கொஞ்சமாக நம்ம தூவின்றலாம். இந்த சாம்பார் பொடியும் என்ன ரேஷியோ என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 1:1 ரேஷியோ தான். வரமிளகா, தனியா 1:1 ரேஷியோ. ஸோ இதுதான் புலாவுனுடைய இன்க்ரீடியன்ஸு. அடுத்து பார்த்தேன்னா ரைத்தாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னா தயிர், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதக்காமையே ரைத்தாவுக்கு போடணும். அப்போ தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் இப்படி நீட்டு வாக்கில் இப்படி கட் பண்ணி வச்சுட்டுருங்கோ. உருளைக்கிழங்குக்கு வறுவலுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். எண்ணெய், குக்கிங் ஆயில் எவ்வளோ வேணுமோ அதை விட்டுக்கிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம் எடுத்துக்கலாம். உப்பு, அப்புறம் சாம்பார் பொடி. ஸோ இந்த 3 ஐட்டம் என்னென்னு அதனுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வத்தல் வந்து எண்டில் உங்களுக்கு பொரித்து நான் காமிக்கிறேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது பார்த்தேன்னா ஏலக்காய், கிராம்பு, பட்டை வேணும்னாலும் உங்கள் ஆப்ஷன் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் இலை, இஞ்சி பூண்டு விழுது போடுறதுக்கு முன்னாடி நான் வெங்காயம் போடுறேன். ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், பிடிச்சிக்கும். வெங்காயம் போட்டு அதை போட்டிங்கன்னா அது அவ்வளோவா பிடிக்காது. சோம்பு போட மறந்துட்டேன், போட்டுக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கிறதுனால வெங்காயம்லாம் சட்டுன்னு வதங்கிடுது. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி போட்டுக்கலாம். இந்த காய்கறிலாம் அலசி
கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அப்படியே போட்டு நம்ம வதக்க வேண்டியது தான். தக்காளி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம். நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த காய்கறிலாம் இப்போ சேர்த்துக்கலாம். இது வெஜிடபிள் கோகோனட் மில்க் புலாவ். இது எத்தனை உடம்புக்கு நல்லது, வெஜிடபிள்ஸும் சேருது, அதே சமயத்தில் உங்களுக்கு கோகோனட் மில்க்கும் உங்களுக்கு ஆட் ஆகுது. ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ரெசிபி கொடுத்தேன்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தமிச்சேன்னா. நல்லா வதங்கியாச்சு. காயெலாம் வதங்கிருச்சு. அரிசியும் போட்டிருக்கேன். அரிசி கொஞ்சம் உடையாதபடி கொஞ்சமாக நீங்கள் இப்படி வதக்கிக்கோங்க. இப்போது இது ஒரு ஆஃப் வந்திருக்கு. ஒரு அழகு அரிசிக்கு, அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு நீங்கள் 1.5 டம்ளர் தண்ணி வச்சா போதும் பாஸ்மதி ரைஸ்க்கு. இப்போ உப்பும் கலருக்கு நான் கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்க்குறேன். உங்கள் ஆப்ஷன் தான் இது, நீங்கள் சேர்க்கலாம் இல்லை சேர்க்காமையும் விட்டுருக்கலாம். சும்மா சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ உப்பு போட்டுடலாம். உப்பு காரம் எல்லாமே இப்போ போட்டாச்சு. இப்போ அதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு அழகு அரிசிக்கு 1.5 டம்ளர் நான் விட்டுருக்கேன். இதுவே போதுமானது. நெய் எண்ணெய் இதெல்லாம் இருக்கிறதுனால நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா மூடி போட்டு, பேன்னு தான் இது, குக்கரு. இந்த குக்கரில் ப்ரெஷர் குக்கரில் தான் இப்போ பண்ணுறோம். எவ்வளோ ஈஸியாக முடியணுமோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதை போட்டு அப்படியே நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு ஒரு 3 இல்லை 4 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். ரெடி ஆனதை உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டவ்வில் இருந்து சின்ன ஸ்டவ்வில் அந்த குக்கரை எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு வானல் வச்சு அது 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன். இப்போது இந்த ஸ்டவ்வில் நம்ம வந்து உருளைக்கிழங்கை நம்ம வறுவல் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் உடம்புக்கு நல்லது தான். கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கலாம். இதில் வேணும்னா நீங்கள் வெங்காயமும் போட்டு வதக்கின்றலாம். வெங்காயம் நல்லது தான். இப்போ நான் ரைத்தா வெங்காயம் ரைத்தா பண்ணுறதுனால நான் இன்றைக்கி வெங்காயம் போடல. மற்றபடி நீங்கள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு போட்டு வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் நான் இனிமேல் தான் நான் தூவ போகிறேன். ஏன்னா பெருங்காயத்தூள் தூவிட்டு இது பண்ணிங்கன்னா அது ஒட்டின்றோம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ ரொம்ப சின்ன ஸ்பூன் தான் நான் வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் அளவு
ஒரு விசில் வந்துருச்சு இல்லையா, நான் சிம் பண்ணிடுறேன். சிம் பண்ணி டைம் பார்த்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் தான், அதுக்கப்புறம் நம்ம அதை நிறுத்திடணும். சிம்மில் வச்சாச்சு. இப்போ சின்ன ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். பெருங்காயத்தூள் தூவிக்கிறேன். இதை போட்டு நல்லா வதக்கிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு இது வேகட்டும். வெந்ததுன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோ அந்த அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சைஸ்க்கு நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது இப்போ சிம்மில் வச்சுருங்க, அடி பிடிக்கும். இப்போ சிம்மில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி விடணும். நான்ஸ்டிக்குனா உங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது. பட் இந்த மாதிரி வானல்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சிம்மில் வச்சுருங்க. நல்லா இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்படி உடச்சி விட்டு பார்த்தேன்னா வெந்திருக்கு பாருங்கள். இப்படி உடச்சல்னா வெந்திருக்கும். இப்போ இந்த தண்ணிலாம் கொஞ்சம் நல்லா ட்ரெயின் ஆகிறதுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். இப்போது இந்த தயிர் கூட வெங்காயம் போட்டு நல்லா கலரியாச்சு. இதுக்கு லைட்டாக டேஸ்ட்டுக்கு உப்பு, அதுக்கு மேலே ரெடி ஆகிடுச்சு. இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்ல உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அடுத்து வடம் பொரிக்கிறதுக்கு நான் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ போட்டு பொரித்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போது மினி மீல் மாதிரி புலாவ், வடா, ரைத்தா, உருளைக்கிழங்கு இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கோங்க. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. டிஃபன் பாக்ஸில் இப்படி தனித்தனியாக நீங்கள் இப்போ வச்சிடலாம். Have a healthy food. Thank you very much.